ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆமா எங்க அம்மா வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். யாருமே நீங்க தண்ணி எடுத்துருக்க மாட்டீங்க. எங்க அம்மா வந்து தண்ணி எடுக்காங்களாம். அப்படிதானம்மா? பைப்பு தண்ணி வந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, பாத்துக்கோங்க. லாரி தண்ணி உள்ள தொட்டி இருக்கு நண்பர்களே வீட்டுல. இருந்தாலும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆமா, எல்லாரும் எடுக்கும்போது நம்மளும் எடுக்கணும்ல. கேட்டிருக்காங்க. எல்லாரும் எடுக்கும்போது நம்மளுக்கு முடிஞ்சா தானே எடுப்போம். கம்பி கெட்டுதானே இப்ப பாக்க ஓடி வந்து அந்த பையனுக்கு இவ்வளவு நேரம் சொன்னாங்க. இவ்வளவு நேரம் அந்த பாட்டி இருப்பாங்க, புழுன்னு தொணான்னுக்கிட்டு இது என்ன அது என்னன்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு மகன் கதைக்கு போயிருவாங்க. ஆமா, சின்ன உங்க 2வது மகன் கதைக்கு போயிருவீலாம். ஆமா, என் மகன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டி திடீர்னு அவுட் ஆஃப் சர்வீஸுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நினைவுக்கு வருவாங்க. நல்ல நேரமும் போகும் பாட்டியோட. மறுபடியும் எங்களையும் ஏதாவது தொணத்தொண்ணிட்டே இருப்பாங்க. வயசானாலே அப்படிதானே, அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. வயசு 90 பாருங்க நண்பர்களே, வயசாயிட்டுன்னு சொன்னா 62 வயசு ஆயிட்டு நண்பர்களே. வயசானு ஒத்துக்கிட மாட்டாங்க. 90 வயசுக்காரி டங்கு டங்கு அலைதாங்க. முட்டு 2 ஆவல முட்டு வலி பாத்துக்கோங்க நண்பர்களே. ஆமா, சரி, எப்படிதான் இருந்தாலும் ஏன் வீட்டை மேற்பார்வை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு நம்ம அம்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எங்கள் அம்மா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீடு இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நண்பர்களே உள்ளே வந்திருக்கேன். ஏணிப்படிக்கு கம்பி கட்டியிருக்காங்கல்ல, நாளைக்கு இந்த ஏணிப்படிக்கு காங்கிரீட் போடுவேன் நான். அப்படியே அப்போ அதை காமிப்போமா? சொல்லுங்க. இதுதான் ஏணிப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே பாருங்க நண்பர்களே, கீழே இருந்து வருது. கீழே இருந்து கம்பிக்கு வந்து கம்பி நண்பர்களுக்கெல்லாம் ஏணிப்படி அப்படி கிடையாது. எல்லாம் தான் தெரியும், வீடு தான் தெரியும், சமைக்கிறதான் தெரியும். அப்புறம் நீங்கள் சமைக்கிறத மட்டும் ஏன் பார்க்காங்க? எல்லாமே அவங்கவுங்க வித்தியாசமா சொல்லும் போது அதை பார்க்கறது தான். பிறகு இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாயா? கம்பி மறுபடி இந்த உயர மட்டத்துக்கு கம்பி கட்டுறதுக்கு இன்னொரு 2-3 நாளையில கட்டிடுவோம். சரி, அடுத்த வாரம் திங்கக்கிழமை தொடக்கத்துல ரூப்பு அடிச்சிருவாங்க. ஆமா, இப்போ வந்து அந்த சுத்தி நடுவில் வந்து இங்க பாருங்க வெட்டா வீதியா இருக்குல்ல. ஆமா, இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரூப் அடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா. கம்பி வந்து போடுறதுக்கு 5-4 நாள் ஆகும். அடியா, ஏன்ட்ட 3 நாள்னு சொன்னாங்க. மட்டுமா அவன் கட்டிக்கிட்டு இருக்கான்? இல்ல, இப்ப ஏன்ட்ட சொன்னது 3 நாள் சொன்னாங்கம்மா. 3 நாள் ஆகுமா நம்மளுக்கு இது அடிக்கிறதுக்கு, கையில அடிச்சு கம்பிங்கிறதுக்கு. மேல போடுறதுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு 1 நாள் தானா. ஆமா, அது ஒரு நாள். அது சரச்சரன் வந்து வண்டி வந்து போட்டு போயிருமா. கம்பி போட இந்த முட்டு குடுக்க இதுதான் ரொம்ப முட்டு கொடுக்க. உங்ககிட்ட 2 முட்டு இருக்குல்ல, அந்த 2 முட்டை கொடுக்க. 2 முட்டை தான் ஆவாம கேட்க. ஆமா, சரி. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் நீங்க வந்து பண்ணுவீங்க சொல்லுங்க. இது நம்ம ஜன்னல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. காலையில 11 மணிக்கு காப்பிக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு எத்தனை பேர் வராங்களோ 20 ரூபா போட்டு கொடுக்க வருவேன். சரி, பாத்துக்கங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு 5 பேர் வேலைக்கு வந்தா 100 ரூபா கொடுப்பாங்களாம். 3 பேர் இன்னைக்கு 3 பேர் காலையில 60, சாயங்காலம் 60 கொடுப்பேன். கொஞ்ச நேரம் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு எந்த ஊரியா ஏது ஊரியா அப்படின்னு கேட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் போவேன். பிறகு 4 மணிக்கு ஒரு 3:30 வருவேன். இந்த நம்ம வந்து வண்டியில வந்து டிரைவிங் போனோம்னா டிரைவர் தூங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல வந்து ஒரு ஆள் பேச்சு கொடுப்போம்ல. அதே மாதிரி இருக்கும் சித்தாள்களுக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம், அவைகளுக்கும் வேற நினைவுகள் ஓடாது. அந்த நேரம் அவன்கிட்ட சொல்லுவேன், இல்ல உங்ககிட்ட வந்து செத்த நேரம் பாட்டி வர வேண்டியது சொன்னானுங்க. நான் இதாத்தான் இருக்கும் எங்களுக்கு. திடீர்னு மடி என்னது அது இதுன்றவாங்க. அதுக்கு ஒரு அப்படியே மறுபடியும் நம்மள அது எப்படி கட்டுவா, அது எப்படி ஜாலியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ஜாலியா சொல்லிட்டே இருந்தானுங்க. அது அதனால நம்ம வரணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் அப்படியே வந்து பாக்கணும்ல. எப்படி கட்டுதாங்க எப்படி. நான் சாயந்தரம் தண்ணி ஊத்திட்டு போச்சிருவோம். இந்த ஏணிப்படியில தான் ஏறி தண்ணி ஊத்துவீங்களா இல்ல கீழே நின்னே ஊத்திடுவீங்களா? அது கொஞ்சம் கட்டையா இருக்கும்போது இந்த ஏணிப்படியில ஏறி ஊத்துனேன். சரி, இப்ப 2 நாளா அவங்கதான் உயர ஏறி காலையில வந்து ஊத்துதாங்க. இப்ப வேலை முடிஞ்ச உடனே உயர ஊத்திட்டு போன்னு சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எங்க தண்ணி வந்துச்சு, வரல, ஓடிட்டான் பத்தியா. சரி, நல்ல எல்லாருமே பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் சொல்றாங்க நல்லா செவத்தியாக்க ஏறி ஊத்துறாங்கன்னு. எனக்கு அவ்வளவு தெரியல. அது வேற. அப்ப நீங்க வந்து நல்லா மரம் மட்டெல்லாம் ஏறி பழக்கம் இருக்கும் சின்ன வயசுல? ஆமா, எப்படி சின்ன வயசுல ஐயோ அதெல்லாம் சொல்ல நேரம் காணுமாய்ப்பாங்க. வருஷம் ஒரு பாட்டா எடுத்து விடுங்களேன் சின்ன வயசுல. உங்க ஸ்டோரியுமே போடணுமா? அது பையா போட்டுக்கலாம் என்ன. ஆமா, இப்போ வந்து போட முடியாது, தண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, சரி. மரம் மட்டும் ஏறுவிய எங்க ஐயா வீட்டுல நான் வளர்ந்தது வாங்கினதெல்லாம் சொன்னா நேயர்களுக்கு இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா? சொல் பேச்சே கேட்க மாட்டாங்களா நண்பர்களே? பீடா விடுறாங்க. நான் கேட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இப்ப நானு எத்தனை அடுப்பு வச்சு நம்ம பொங்குதோம். எங்க அம்மா மட்டை சில்லாட்டை மனையில உள்ள விரவு தானே. நீங்களும் ஒரு சில்லாட்டை தானே? ஒரு நேரம் காலையில நண்பர்களே, வக்க பேர் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, சில்லாட்டை பம்ப மாதிரி. உங்களை இல்ல வேறவங்கள நம்ம சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கு குண்டி வரைக்கும் கீழே. ஆமா, இப்ப குண்டி கூட இல்ல.
சூம்பா வச்சுட்டாங்க. அது கரெக்ட் தான். அது நம்ம அதனால எங்க அம்மா ஸ்டோரிலாம் சொல்றேனே நிறைய சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன எப்படி இருந்த நான் ஒரு காமெடிக்கு சொல்லலாம் படத்துக்குன்னு நினைச்சேன். கடைசியில நீங்க பார்த்தா நான்லாம் அந்த அதை சொல்லணும் எப்படி இருந்த இதுக்கு முன்ன கிறிஸ்து பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் மாதிரி 2022க்கு முன் பின் சுயமாவே சூனிய வச்சுக்கிட்டீல்ல, அது கரெக்ட் தானே? எனக்கு வச்சுக்கிட்டியே சூனியம். சரி, அந்த பின்னால கேப் மாதிரி தெரியுது, அது என்னம்மா? அது ஜன்னலா? அடியா பெரிய ஜன்னலா தெரியுது. சரி சரி, காத்தோட்டமா இருக்கும். நம்ம முடுக்கு போட்டிருக்கோம். அப்புறம் அந்த இது வந்து அப்புறம் அந்த சைடுல ஒண்ணு தெரியுதுல, அதுவும் ஜன்னல் தான். அதுவும் ஜன்னலா? அது அங்கிட்டு முன்ன கார் விட்டாலும் அதுல ஜன்னல் வைக்கலாம். அப்புறம் அடைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எத்தனை ஃப்ளோர் வருதுன்னு சொல்லிடக்கூடாது. அது சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க தெரியும் வாயை வச்சு சொல்லிருக்கீங்கல்ல, அதனாலயே கேட்டேன். சரி சரி சரி. கிச்சன் நண்பர்களே கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு, அதனால இது கிச்சனுக்கு போற வாசல் முடுக்கு. ஆமா, நம்மளுக்கு முடுக்கு இருக்கா? நல்ல முடுக்கு இருந்து நம்ம வாசல் போட்டோம், நம்மளுக்கு காத்து நல்லா வரும். நண்பர்களே நல்லா திறந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த கதவை திறந்து வச்சாலும் அந்த ஆமா கிரில் போட்டு போடணுமா? கரெக்ட். ஆமா, போட்டுட்டோம்னா டோரை கூட திறந்து வச்சுக்கலாம். ஆமா, திறக்க வேண்டாம். உனக்காக. ஆமா, இது எனக்காக கீழ் ஃப்ளோர்ல வந்து ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஏறி போயாம போக முடியாது, அதனால அது வச்சிருக்கு எனக்காக. டப்பா சீரகங்கிறாங்க வைக்கிறடா, அதுகள் வைக்கிறதுக்காக. ஆமா ஆமா, கை கூட்டிடணும். இது இந்த டிவி அட்டைப்பெட்டி கிட்டப்பெட்டி ஒரு வேஸ்ட் பொருள்களை இதுல போட்டுக்கிட்டு மேல தூக்கி வச்சுக்கிறக்கா அது போட்டுக்கலாம். சரி, குட், வெரி குட். இங்கதான் கிச்சன் வருது. இப்படி கிச்சனுக்கு இப்படி வச்சு இங்க தண்ணி இப்படி வச்சுட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜ் வைக்க போட்டுறணும். அதுக்கப்புறம் மேல இந்த கீழே உள்ள இடங்கள்லாம் நம்ம கபோர்டு அடிச்சிடணும். இப்ப செல்ஃபு கீழே எல்லாம் இந்த வருது இல்ல, இதுல நம்ம அடிக்க கூடாது, இதுக்கு கீழே அடிக்க கூடாது. ஏமா அதுக்கு கீழே தான் அடிக்கணும். இது வந்து மேல வச்சிருவோமா? நிறைய மேல எல்லாம் அடிச்சா நமக்கு எட்டாது. எங்க வீட்டுல அது இதுக்கு ஒரு ஏணிப்படி போட்டு நம்ம ஏறணும். நம்ம தானே யூஸ் பண்ண போறோம். இவ்வளவுக்கு கீழே அடிச்சுக்கிடுவோம். இப்ப இதுல நம்ம எதுவுமே வைக்க மாட்டோம். இங்கேயே அடிச்சுக்கிடணும். எதுல எல்லாம் இடம் நம்மளுக்கு ஓரளவு கிடைக்க அடிச்சுக்கணும். இதுல ஒரு லைன், ஆப்போசிட்ல ஒரு லைன். அது வந்து அடைச்சு விட்டுறணும். கீழே நம்ம ஒண்ணு சின்னதா வச்சுக்கணும், நம்ம எட்டி எடுக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய வைக்க முடியாம இருக்குதுல. ஆமா, பிந்திலாம் என்ன பார்க்க முடியாது. வேலை முடிஞ்ச வேலை நடக்கும்போது ஆமா, அது நம்ம தனியா வந்து நாங்க அப்பா வந்து நம்ம சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் பண்றதா ஒரு ஐடியா. ஜன்னல் இந்த பக்கம் போது இப்படி இருக்கிறதுனால அதுக்காக தான் அந்த வாசல் இந்த இது தரப்பு. ஆமா, ஏன்னா வந்து கிராமத்துல பாத்தீங்களா நம்மளே வீடுகள்லாம் 2 வீடு இப்படி ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ வந்து நம்ம இஷ்டத்துக்கு இடம்லாம் போட்டு பண்ண முடியாது ஜன்னல்லாம். ஸோ ஒரு சைடு நம்மளுக்கு வர்றதுனால அதில் இருக்கிற இடத்துல போனால் கதவு ஜன்னல்னு எங்கள் அம்மா வந்து வைக்க சொல்லிட்டாங்க. இல்லை நிறைய பிளான் வந்து எங்கள் அம்மாவுடைய பிளானும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இது ஒரு குட்டி இன்ஜினியர். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸு. சரி, நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பிடிக்கல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தண்ணி 2 வருஷம் போயிருக்கும். போனா பரவாயில்ல, மொத்தமாக சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த எங்கள் இதான் முடுக்கு நண்பர்கள். இந்த சொன்னல இப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு ஆள் போகிற மாதிரி நல்ல முடுக்கு கீழே வரைக்கும். அதில் எங்கள் அம்மா ஈஸியாக வந்துடலாம். நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். வந்துடலாம்லம்மா? வந்துடலாம். இருந்தாலும் ஆமாம், எங்கள் அம்மானை ஈஸியாக வந்துடுவாங்க, நான் வர மாட்டேன் வையாம. ஆமாம், கம்மிக்கணும். அது இப்படி இருந்து கம்மி நீங்கள் சொல்லுங்கள். படி இங்கே பார்த்து சொல்லுங்க, கேட்க மாட்டேங்க. கார் விடுற மாதிரி. ஆமாம், மெயினாக வந்து கார் விடுற மாதிரி தான். ரோட்டில் நிப்பாட்ட முடியாதுல்ல நம்ம ஊரில். நேரம் ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு நிப்பாட்டலாம். சரி, அதனால அதை கார் பார்க்கிங். மெயினாக திருவிழாலாம் வந்துச்சுன்னா மேலே நம்ம காசு தான் வேணும், எவ்வளோ நாளும் எடுக்கலாம். அதனால கீழே வந்து எல்லா வசதியும் வச்சிடணும். எனக்கு தான் என் வீட்டை தான் நான் நினைச்ச வீடு வைக்க முடியும். பாருங்க, மாடி வீடு கட்டி கொடுத்து 2 மாடி 3 மாடி கட்டி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? நினைச்ச மாதிரி இல்லையே. அதே உங்க லைஃப் ஹிஸ்டரியில ஃபீல் பண்ணுங்க. சரி, இப்போ இது தொட்டியை சொல்லுங்க. தண்ணி தொட்டிக்கு என்னமோ சொன்னீங்கல்ல, தண்ணி தொட்டி இப்போ கீழே தெரியல, அந்த வயர் தெரியுதுல நண்பர்களே, அதுல தான் அந்த தண்ணி தொட்டியோட அந்த இது இருக்கு. கார் விடுற இடத்துல மேல கார் பார்க்கிங்ல தண்ணி தொட்டி. சரி சரி, தண்ணி தொட்டி கீழே உள்ள படிலாம் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அது லாஸ்ட்ல தான். நான் ஃபர்ஸ்டே வைக்க சொன்னா மறந்துட்டாங்க. அதை உடைச்சி படி வைக்காம யார் விட போறா? ஏன்னா எங்க அம்மா விட மாட்டாங்க. எங்க அம்மா எப்படி பண்றாங்க தெரியல. கான்டாக்ட் தான் கொடுத்துட்டா, இருந்தாலும் கான்டாக்ட் கொடுத்தாலும் என்னைய வந்து ஏமாத்த முடியாது. நான் கரெக்டா பக்கத்துல இருந்தே பாப்பேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ இல்ல,
அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளதான் ஆகணும். காலையில வந்தா நீட்டா நான் சொன்னேன் ஐயா அக்கா இருந்தாலும் சொல்றேன் நண்பர்களே, ஒரு ஆள் கவனிக்கிறதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, உடையான் இல்லைன்னா ஒரு மலை கட்டைன்னு பழமொழி இருக்கு. அக்காவுக்கு சில அம்மா இருந்து அக்காவுக்கு இந்த படியே பாருங்க நண்பர்களே, ரொம்ப செங்குத்தா வச்சா. நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா நம்மளுக்கு கால் வந்து நடக்க முடியாதுன்னா அழகா நல்லா டேப்பரா எங்க வீட்டுல தரையா போய். ஆமா, எங்க அம்மா வீட்டுலாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஓன்னு ரொம்ப இருக்காது ஒவ்வொரு வீட்டை மாதிரி, எங்களுக்கு மீடியமா இருந்தாலும் எனக்கு கஷ்டம் தான். எங்க அம்மா இதா பண்ணிடுவாங்க. இது வந்து நல்லா எனக்கு ஏறுற மாதிரி சூப்பரா போட்டுருக்கு நண்பர்களே. யாருமே கால்கள் இப்ப வருங்காலத்துல சொன்னாலும் அவன் சொல்றபடியே சந்திரன் இன்ஜினியர் சந்திரன் சரிம்மா அப்படின்னு நல்லா பண்ணிருப்பாங்க. ஜன்னல் எல்லாம் அவனாவே தான் வச்சான். நான் கொஞ்சம் பெருசா வச்சுறேன்யா, நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி, இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து எப்படி அமைப்பு இருக்குன்னு கொஞ்சம் நம்ம இதை வந்து பாட்டி மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. செமிலியா பாட்டி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா பார்த்தாலும் இதே டைலாகே சொல்லிக்கிட்டு அழைக்குது. சரி, ஒரு சாங் பாடி முடிக்கலாம் பாப்போம். ஒரு அழகான ஒரு சாங் படிங்க. என்ன சாங் படிக்க? தாய் குலத்தின் மேன்மை எல்லாம் நீ சொல்ல வேண்டும், என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும், நல்லவர்கள் வாழ்த்துரைக்கும் நாள் வர வேண்டும், அதை காண்பதற்கு கண்குளிர நான் வர வேண்டும். சரி, சூப்பர். சரிம்மா. ஆமா, எங்க அம்மா வந்து எங்க அம்மா வந்து நல்ல பாட்டு படிச்சிருக்காங்க நண்பர்களே. அதனால எங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ். ஆமா, சரியா? சரி நண்பர்களே, அடுத்து நம்ம வேற வீடியோல பார்ப்போம். சரி, இந்த வாரு.